And present here. It is my great pleasure to welcome you all to the Day 2 afternoon program. The theme of our program is psychology. We are happy to welcome Mr. S.T. Sam, psychologist, subconscious mind counselor, and therapist. Welcome, sir. And we welcome our chief guests, you Rajeshwari ma'am, Raja Rajeshwari ma'am, Ramya ma'am, and Radha ma'am. Welcome, ma'am. In addition, we will also have a refreshing yoga session which will help us understand the importance of physical and mental well-being. On behalf of everyone present here, I extend my heartfelt welcome to all the respected speakers and participants. We are truly grateful for your presence and valuable time. Now, Dr. Arogya Selvasundari ma'am honor our chief guests with shawl. For me? Yes. இன்னைக்கு 2 சால் தரணுமே. எல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க சார். ஆமா நம்ம காலேஜ் And I welcome Marimuthu sir. I hope today's session will be informative and inspiring for everyone. Thank you. Please, the podium is yours. வணக்கம். இந்த என்எஸ்எஸ் கேம்ப் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நான் எதிர்பார்த்தது வந்து வேறு. அன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களோட நாங்கள் அதிகம்னு நினைக்கிறேன். நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். யோகா மாஸ்டர்ஸ் மாரிமுத்தின உங்களுடைய மேடம் அனைவருக்கும் எனது மதியம் மாலை சேர்ந்த வணக்கம். போச்சா வணக்கம் சொல்லுங்கனாலே பேசும். சரி, ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அப்படிங்கும்போது நிறையா அட்வைஸ் அப்படிலாம் உங்களுக்கு வராது. பாப்பா கொஞ்சம் பேசாமல் இருங்கண்ணா பாப்பா. ஒரு 15 மினிட்ஸ் தான். சில நடந்த சம்பவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இது ஒரு கான்வர்சேஷன் ஷேரிங்காக தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? ஆக்சுவலாக உங்களை என்எஸ்எஸ் கேம்ப் வரோம் அப்படின்னோடனே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் என்எஸ்எஸ் கேம்பில் நாங்கள் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. நான் வந்து காமராஜ் காலேஜில் படித்தேன். அப்போது என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் வந்து என்னை வந்து கூப்பிட்டார். சாம் நீங்கள் வாரீங்களா, நாங்கள் வந்து என்எஸ்எஸ் கேம்பில் வந்து ஜாயின் பண்ண வரீங்களான்னாரு. எங்கே அப்படின்னா எங்களுக்கு வந்து கொடைக்கானலில் போட்டிருந்தாங்க. அப்போ நான் ஆக்சுவலாக என்எஸ்எஸ் யூனிட்டில் இல்லை. அப்போ எங்களை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, இந்த டான்ஸு இல்லை ஏதாவது பாட்டு பாடுறதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கொடைக்கானல் நமக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கனவுலாம் வந்துச்சு. ஒரு பெரிய லேக்கு, அந்த க்ரீனிஷு, நிறையா சுற்றுலா பயணிகள், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் வந்து போனோம். பட் எங்களை கூப்பிட்டு போனது எங்கே அப்படின்னா அட்டுவம்பேட்டின்னு ஒரு கிராமத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த அட்டுவம்பேட்டி கிராமங்கிற ஒரு நைட்டு தான் கூப்பிட்டு போனாங்க. ஒரு நல்ல நைட்டு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் அங்கே ஒரு பெரிய ஒரு குடோனில் எங்களுக்கு தங்க வச்சாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. இந்த செல்ஃபோன் இது மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ நாங்கள் வந்து இந்த நைட் நேரம் நினச்சிங்கன்னா ரொம்ப பசங்களும் ரொம்ப போக வச்சு ஒரு பெரிய குடோனில் தூக்கி எங்களை உள்ளே உட்கார வச்சாங்க. ஓகேன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது எங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நிறைய ப்ளம்ஸு மரம் அங்கே இருந்துச்சு. அங்கேருந்து நிறைய ப்ளம்ஸுகள் வந்து கொடைக்கானலுக்குலாம் சப்ளை ஆகுது. ஸோ நம்ம அங்கே அது சரி ப்ளம்ஸாக கிடச்சின்னு சொல்லி அங்கே சில வேலைகள் பார்த்தோம். நான் வந்தோன்னே உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த இவங்கள்ட்டெல்லாம் கேட்டேன், இந்த பொண்ணை கேட்டேன், என்ன சேவை பண்ணீங்கோ அப்படின்னு கேட்டேன். அவங்க ஏதோ க்ளீன் பண்ணோம் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் போய் அங்கே அட்டுவம்பேட்டி அந்த கிராமம் பேர், அங்கே போய் ஒரு சேவைலாம் ஒன்றும் பண்ணலை. சும்மா மரம் ஏதாவது வெட்டுறோம், அது புல் வெட்டுறோன்னு வெட்டிகிட்டு இருந்தோம். பசங்களாச்சில் கொஞ்சம் அப்படியே ஓப்பிலாம் அடிப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் வரோம், டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 நிகழ்வு நடந்துச்சு. நான் அதை உங்களுக்கு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, நைட் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் நடக்கும், டான்ஸ்லாம் ஆடுவோம், எல்லாம் முடிச்சுட்டு வேறு நைட் வந்து அந்த குடோனில் தங்கியிருப்போம். நிறைய பேசுவோம்.
நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், ஏதாவது கிண்டல் அடிப்போம், ஏதாவது பேசிகிட்டே இருப்போம். பேசியிருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு பையன் இருக்கான், அவன் அழகாக என்டர்டெயின் பண்ணுவான், ஒரு பாம்பாட்டி மாதிரியே பண்ணுவான், ஒரு கூடையை வச்சுக்குவான், வச்சுட்டு பாம்பு வர்ற மாதிரியே பண்ணியிருப்பான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நைட் நேரம் தூங்கிட்டு இருக்காங்களா பசங்க, நல்ல போர் இழுத்து தூங்கிட்டு இருப்பான், ஓத்துலையா போவான், ஏய் ராமசாமி ராமசாமி ராமசாமிம்மா. அவன் போர் இழுத்துட்டு போனாலும் நான் ராமசாமி இல்லை, நான் ராமசாமி இல்லை அப்படிமா. அடுத்தாண்ட போவான், அடுத்தாண்ட போய் ஓத்தனையா அப்படி எழுப்பி விட்டு அப்படியே ஒரு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல என்னாச்சு அப்படின்னா, ஒரு குரூப் என்னாச்சுன்னா ரொம்ப ரொம்ப டீசெண்டான குரூப்னா ஒரு குரூப், ஒரு 6-7 பேர். இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ரொம்ப நம்ம தொந்தரவு பண்றான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு உடன் ரேக் இருந்துச்சு, இந்த பிளம்ஸ் பழம் போடுறது, அதுக்குள்ள போய் படுத்தாங்க நைட். அது சுற்றி என்ன இருக்குன்னா தகரம். இவன் என்ன பண்றாங்க, அந்த 6 பேர் எங்கடான்னு எல்லாம் உள்ள இருக்காங்க வச்சான் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி 3 பேர் எல்லாம் என்ன பண்ண, ஓடி வந்து தகரத்தை ஓடி மிதிச்சுட்டு உள்ள போய் பங்கி வந்து படுத்துருவான். உங்க தகரம் என்ன தெரியுமா அடிச்சு வந்தாகும், பயங்கர சத்தம், வெளியே வந்து அவங்க பயங்கரம் திட்டுவானுங்க. அப்புறம் காலையில் அதை குறித்து பெரிய சண்டைலாம் நடக்கும். இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்படி நிறைய நடந்துச்சு. அந்த பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு உங்களுக்கு, பட் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பார்க்கணும். இப்போ நான் நிறைய ஸ்கூல்ஸ் போறேன், காலேஜ் போறேன், அந்த ஈவினிங் டைம் ஆயிடுனா காலேஜ்லேருந்து வர்றது இல்லை ஸ்கூல்லேருந்து வந்துட்டுனா அந்த ஈவினிங் டைம் நம்ம சோசியல் மீடியாவில் தான் இருக்கிறோம். அந்த நல்ல பேச்சு, அந்த உறவுகளும் இல்லை. எங்களுக்கு நிறைய கேசஸ் வருது. நீங்க பார்க்குற உலகம் வேறு, நாங்கள் உள்ளே வெளியே அப்படிம்போம். நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க உள்ள இருக்கிறீங்க, ஐ மீன் இப்போ நீங்க இருக்கீங்க என்எஸ்எஸ் கேம்ப்ல இருக்கீங்க, வேணா காலேஜில் இருப்பீங்க, அப்புறம் உள்ள எங்க இருப்பீங்க, வீட்டில் இருப்பீங்க. எதை கிராஸ் பண்ணுவீங்க, வெளியே கிராஸ் பண்ணுவீங்க, சொசைட்டி கிராஸ் பண்ணுவீங்க. ஆனா வெளியே ஒரு உள்ள இருக்குது, அது வந்து எங்களுடைய சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் தெரியும். ஒரு நாள் நீங்க வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து பார்த்தா தெரியும் உலகம் எப்படின்னு தெரியும். இங்க வந்து நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க, சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க, அப்படியே உங்களுக்கு போயிருவீங்க, ஒரு அசால்ட்னஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா எங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உலகம் அப்படி தலைகீழ இருக்கும் உள்ள. இன்னொரு சம்பவம் சொல்லிட்டு நம்ம அப்படியே அடுத்ததுக்கு போயிடுறோம். இந்த பிளம்ஸ் பழம் இல்லையா, கடைசி நாள் வந்து 10ஆவது நாள் அப்ப என்ன பண்ணோம்னா, நம்ம ஊருக்கு கிளம்புறோம், ஆளு கொஞ்சம் பிளம்ஸ் கொண்டு போகலான்னு சொல்லி நாங்கள் ஆளுக்கு ஒரு பை அடிச்சு உள்ள அந்த தோட்டத்துக்குள்ள போனோம். ஒரு குரூப் மட்டும் என்னாச்சுன்னா ஒரு பெரிய கோணிப்பை எடுத்துட்டு போனாங்க. பெரிய கோணிப்பை எடுத்துட்டு எல்லாம் உள்ள கிளம்பி வந்து நிறைய பறிக்கான ஒருத்தன் ஒரு பெரிய பிளம்ஸ் மரத்து மேல நிற்கான். நின்றுட்டு ஒவ்வொன்றா பறிச்சு கீழே போடுறோம். நல்லா பாதி இது சேர்த்துட்டாங்க, பாதி கோணிப்பை சேர்த்துட்டாங்க. அப்போ ஒரு ஆள் வராரு, தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நாங்க 10 நாள் ஆச்சு கிளம்புறோம், கொஞ்சம் பிளம்ஸ் பழம் பிடிக்கும். பரவாயில்ல படிங்க, பரவாயில்ல, இந்த மரத்துல ஏன் படிக்கீங்க அப்படின்னு. இந்த மரத்துல என்ன அப்படின்னு, நீ உட்கார்ந்துருக்கிய அந்த கிளையில உட்கார்ந்துருக்கீங்க, அதெல்லாம் போன மாசம் ஒரு பொண்ணு தூக்கு பிடிச்சி செத்து போனா அப்படின்னு. அவங்களதான் அப்படியே விழுந்தாங்க, அந்த பையன் அப்படி விழுந்திருக்கான். அப்படியே விழுந்து அதுல காயெல்லாம் வந்து பிளம்ஸ் பழத்தெல்லாம் போட்டு ஓடி இருக்காங்க. பிறகு வந்தானுங்க, அது ஒரு பெரிய காமெடியா போச்சு. ஆனா என்னன்னா, இதுதான் பயம். பயம் நமக்கு ஒரு 3 விதமான பயம் உண்டு. ஒண்ணு வந்து சத்தத்தை கேட்டு பயம், 2வது வந்து விழுந்துருமோன்னு பயம், 3வது அமானுஷ பயம் சொல்லி 3 பயங்கள் இருக்கு. இந்த 3 பயம் இருக்கு. இதுல நம்ம எந்த பயத்தை இது பண்றோம்னா, நமக்கு வந்து ஆக்சுவலா ஐம்புலன்கள் உண்டு. கண்ணு, காது, மூக்கு, வாய், டச் அப்படின்னு உண்டு, தொடு உணர்ச்சி உண்டு. இதைதான் நம்ம உள்ளே வெளியே கரெக்டா சொல்லுவோம். இங்க கண்ணு வந்து உள்ளே வெளியே வரும், மூக்கு வந்து உள்ளே வெளியே, வாய் சாப்பிடணும் வெளியே பண்ணிக்கிறோம், டச் வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் வரும். ஆனா செவி மட்டும்தான் உள்ள மட்டும்தான். செல்வத்து செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் அப்படி வரும். ஓகே, இந்த செவி வந்து நீங்க நிறைய பார்த்துக்கணும். செவியும் இந்த கண்ணு இல்லை, இந்த காது கண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். காது வந்து நம்மளுடைய உடல் உறுப்பு வந்து 21 வயசு வரைக்கும் தான் அப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும், வளரும். 21 வயசுக்கு அப்புறம் அது நின்று போயிடும். ஆனா காது மட்டும் வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. காதுக்கும் நம்மளுடைய கிட்னி, கர்ப்பப்பை, உயிர் சக்தி, இந்த 3க்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. இங்க பாதிப்பு வந்துட்டுனா அந்த 3 இடத்துல பாதிப்பு வரும். கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் பாதிப்பு உண்டு. உடம்பு உறுப்புலேயே கண்ணுல தான் அதிக நரம்பு இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த கண்ணுக்கும் கல்லீரலுக்கும், நீங்க குடிகாரம் எப்படி சாகுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கல்லீரல் கெட்டுதான் சாகுறாங்க.
அதிகமான வேலைகளை இங்க கண்களுக்கு கொடுக்கும் பொழுது கல்லீரல் கெட்டு போகும். நீங்க நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முன்னேறக்கு வாய்ப்பு இல்லாமலே இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு புள்ளி விவரம் எடுத்தாங்க, உலக லெவல் எடுத்தாங்க. இந்த 2.0 யங்ஸ்டர்ஸ், இந்த கிட்ஸ்லாம் வந்து உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போறாங்கன்னு எடுத்தாங்க. ஆனா எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றம் தான் வந்துச்சு. காரணம் எல்லாருமே சோசியல் மீடியாவில் இருக்காங்க. இப்போ ஒரு என்ன சொல்றாங்க, வார் வந்தாலுமே அது ஏஐல முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அமேசான்ல இருந்து 18,000 பேருக்கு இடையில பணி நீக்கம் பண்ணாங்க, எல்லாமே ஏஐ பிடிச்சிக்கிறது. அப்போ ஒரு விதமான ஒரு முன்னேறணும் அப்படிங்கிற திங்கிங் எல்லாமே உங்களுடைய இது சோசியல் மீடியா எடுத்துக்கிறது. அதுல இருந்து நீங்க வெளியே வரணும், அது எப்படி வர்றது அதெல்லாம் வந்து உங்களுடைய கையில இருக்கு. அதுக்கு வழிகள் நான் சொல்லலாம், நான் சொல்லித்தரேன், அது எப்படி சொல்லித்தரேன். எங்கிட்ட வந்து சில கேஸுகள் இருக்குது, நான் 2 கேஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு கேஸ் எப்படின்னா, ஒரு டாக்டர் நம்மளுடைய தூத்துக்குள்ள பிரபலமான ஒரு டாக்டர் சொல்லி அனுப்பிட்டாரு, தம்பி நீ வந்து சீக்கிரம் இறந்து போயிடுவ, கடைசியை போய் சைக்காலஜிஸ்ட பாரு அப்படின்ட்டுருக்காங்க. அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பையன் இப்படி ஒல்லியா இருக்கிறான், ஒரு தொலை சட்டை போட்டுருக்கான், ஒல்லியா இருக்கிறான். ஸோ அவனை வந்து பேசும்போது அவன்கிட்ட காலையில செல் எடுக்கிறவன் நைட் 2 மணி விடியல் 2 மணிக்கு தான் முடிக்கிறான். அடுத்த நாள் 12-1 மணிக்கு தான் அவன் வந்து எழுந்துறான். சாப்பாடே கிடையாது, இடையில சாப்பாடு கிடையாது. அவங்க ஒரு ஆட்சி வீட்டில் இருக்கான், ஏற்றளவுக்கு அம்மா அவங்க அம்மா உள்ள இருக்காங்க. ஏதாவது தண்ணி குடிக்கணும்னா இங்கிருந்து அவங்க அம்மா கூப்பிடுவான், அந்த அம்மா ஓடியும் தண்ணி எடுப்பாங்க. உடல் அசையாது, இந்த நரம்புகள்லாம் முடங்கி போக ஆரம்பிச்சு. அடுத்தது எனக்கு வந்து இப்படி சாப்பாடு வேணா அம்மா அங்கிருந்து கூப்பிட்டு வருவாங்க. இதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணும்னா அந்த அம்மாவும் தான் கதவை திறந்து விடணும். உடம்பு அப்படி உருகுது. ஸோ இன்னொரு பையன் இதே மாதிரி ஒரு பையன் வந்தான், ஒரு பையன் வயசு 14, ஒரு பையன் 17. அந்த பையன் அப்பாவே சொன்னார், பையன் உடல் உருகுது சார் அப்படின்னாரு. நம்மளை அறியாமலேயே நம்முடைய கல்லீரல்கள் எல்லாம் உள்ள டேமேஜ் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் சாதாரண பேசிட்டு விட்டோம், ஆனால் ரொம்ப கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு அதை பேசலாமா வேண்டாம் கூட எனக்கு புரியல. நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். நான் அப்போ அங்கே வச்சு நிறைய தம்பதிகளை பார்ப்பேன். நிறைய தம்பதிகள் லைஃபு, குறிப்பாக சொல்லப்போனால் தாம்பத்தியம், அந்த செக்ஷன் நான் படித்தேன், செக்ஸுவாலஜி படித்தேன். அதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கேஸ் இப்போ எங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வராங்க. நிறைய ப்ராப்ளம் நடக்குது. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், படிக்கிறோம், வேலை கிடைக்கிறோம், போகிறோம் நினைக்கிறோம். நிறைய ப்ராப்ளம் அங்கே இருக்குது. எத்தனை பேருக்கு வந்து அழுவாங்க தெரியுமா? எங்கள் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, சார் ரூமில் ஒரே அழுகையாக இருக்கும்பாங்க. நிறைய தம்பதிகள் வந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே வர்றதுக்கு முன்னால் கூட ஒரு தம்பதி ஃபோன் பண்ணாங்க, சார் ஏதாவது லேடி சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்களா அப்படின்னு. ஏன் கேளு, இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லா இடத்துலையுமே நடக்குது. காரணம் என்னன்னா, இந்த 3 விதமான பிரச்சனை உள்ள இருக்கு. கிட்னி அண்ட் அடுத்து என்ன சொன்னாங்க, இந்த உயிர் சக்தி, இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் உள்ள. கர்ப்பப்பை கோளாறு. எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு டாக்டர், ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து நல்ல ஒரு கல்யாணம் முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அது கணவர் எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாருன்னா, வீட்டுக்கு வந்தோடனே செல் எடுத்து உட்காந்துருவார், எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி குழந்தை இல்லை 3 வருஷமா. அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவோம், அது இங்கெல்லாம் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் வெளியே வந்து சொசைட்டியில் உள்ளே வெளியே பேசினா என்ன அவுட். நீங்கள் வெளியே வரும்போது இன்னொரு குடும்பத்தோடு இன்னொரு ஆண்களோடு சேரும் பொழுது அந்த சொசைட்டிக்குள்ள நீங்கள் நுழையும் போது தெரியும் உள்ள மிக மிகப்பெரிய அபாயங்கள்லாம் இருக்குது. இப்பவுமே நீங்கள் அதுக்கு தயாராகணுங்கிற, நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து சரியாயிடும். நிறைய இருக்குது. ஒரு சில அம்மா வந்து ஒரு அம்மா தான் ரொம்ப வந்து அழுதாங்க, ரொம்ப அழுது கடைசியில் எங்கள் ஸ்டாஃப் நர்ஸ்லாம் வந்து என்ன சார் இப்படி அழுகிறாங்க அப்படின்னாங்க. ஒரு நாளைக்கு 6 மணிக்கு ஆரம்பித்த ஒரு கவுன்சிலிங் 11 மணிக்கு முடிஞ்சது. நல்லா கவனிக்க, ஒரு ஆள் அவர் ஒய்ஃப்ட பொய் சொல்லிட்டே வளர்ந்துருக்காரு. எத்தனை வருஷம்? 15 வருஷம் தான். அந்த பொய்க்கு கடைசியாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா உண்மை. அந்த ஒரு உண்மையை சொல்லணும், ஏன்னா வந்து நீங்கள் ஒரு சைக்காலஜி கூட்டு போயிருங்க அப்படின்னாங்க. 6 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்த கவுன்சிலிங் 11 மணிக்கு முடிச்சோம். அந்த அம்மா கத்தி மயங்கெல்லாம் விழுந்துச்சு. அது அவங்க பர்சனல் சொல்ல முடியும். ஆனால் இப்போ இருக்கிற எல்லாமே உடல் உள் உறுப்புகளை சிதைக்கக்கூடிய வகையில் நிறைய சோசியல் மீடியா இருக்குது. நீங்கள் பார்க்குற ரீல்ஸில் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? 30 செகண்ட் பார்ப்பீங்க. அந்த பார்த்து நீங்கள் பழகுனீங்கன்னா உங்களுடைய பிரெயின் அந்த 30 செகண்ட்லேயே தான் பழகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வேலையில் பண்ண முடியாமல் போயிடும். ரொம்ப சிம்பிள் அதெல்லாம். இப்போ காவல்துறையினர் வந்து ரெட்டு, எல்லோ, க்ரீன் இந்த லைட்லாம் போட்டுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவோம்? பைக்லாம் நிற்பான், ரெட்டு போட்டோன்னே போவோம். நாங்கள் அது போகக்கூடாது அப்படிங்கிறோம்.
என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு அலட்சிய மனப்பான்மை அது கொடுத்துரும். சின்ன 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 செய்திகள் நம்ம ஆழ் மனதில் பதிஞ்சுது அப்படின்னா அந்த ஆழ்மன வெளிமனதை இயக்கி நம்மளுடைய கேரக்டரையும் மாற்றி விட்டுரும். நிறைய இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ரெமெடி என்னன்னு சொல்லி பார்த்து முடிச்சுக்கலாம். ஒண்ணுமே பார்ப்போம். நீங்க உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து 1 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டு ஆழ்மனம் அதிக பதிவு உள்ளது. இந்த 3 வயசு வந்து உங்களுடைய 12 வயசு வரைக்கும் அப்படின்னா உங்களுடைய சிந்திக்கும் திறன் வரும், அதுல நிறைய பதிய ஆரம்பிக்கும். 12 வயசுக்கு அப்புறம் 13 வயசுல ஒரு டீனேஜ் ஆரம்பிக்கும். அது லைஃப் லாங்க உங்க லைஃப்ல வந்து என்ன ஆழ்மனதில் பதியுதோ அதை குறித்து தான் இருக்கிறது. அப்ப இது என்ன அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய உடலை கவனிக்கணும். இப்போ யோகா மாஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த உடல் அவங்க கொடுக்குறது தான். இந்த உடலை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா மனம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா வாக்கிங் குறித்து நாங்கள் பேசுவோம். இந்த வாக்கிங் மட்டும் பண்ணுங்க சரியாயிரும் அப்படின்போம். இப்ப இவங்க சொல்றதெல்லாம் கூடுதலான ஒரு நன்மைகள், யோகாலாம் கூடுதல் நன்மைகள். எங்கள்கிட்ட வரவங்களுக்கு அந்த வாக்கிங் பண்ண சொல்லலாம். ஒரே ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு அம்மா வந்து எங்க டிபார்ட்மெண்ட் ஒரு நர்சிங் அம்மா என்னுடைய ரூம்ல வந்து ஒரே முதல் அழுதாங்க. உடனே என்ன அப்படின்னு கேட்டேன், சார் என் பையன் வெளியே உட்காந்துருக்கான், ரொம்ப கஞ்சா அடிக்கிறான், அவனை வந்து 1 இயர் ஒரு ஹோம்ல சேர்த்துக்கணும், அந்த ஹோம்ல இருந்துட்டு வெளியே வந்த பிறகு அவன் வந்து கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு அவனை வந்து நீங்க போக நான் கூப்பிடுறேன், நான் பேசிக்கிறேன் அவட பேசுறேன். அவன் பேசும்போது என்ன சொல்றான்னா, சார் அவன் நிறைய சொல்றான், நான் இப்படி கஞ்சால இப்படிலாம் அடிப்பேன் அப்படிலாம் அடிப்பேன்னு சொல்றான். நான் ஒன்றும் சொல்லலை. உனக்கு திருப்தியா இருக்கா அப்படின்னா கஞ்சா அடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கா, நீ அடிச்சுக்கோ அப்படின்ட்டேன். அவனுக்கு பயங்கர ஷாக்கு. நான் அப்படி சொல்லக்கூடாது, கஞ்சா அடிக்க சொல்லக்கூடாது, பட் அடிடான்னா உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அப்பதான் சொன்னேன். உடனே பண்ணு எனக்காக காலையிலும் சாயங்காலமும் வாக்கிங் மட்டும் போ 1 மணி நேரம் அப்படின்னு. காலையில போக முடியாதுன்னா சரி சாயங்காலம் போக அப்படின்னு 1 வீக் அவன் டைம் கொடுக்கும். நீங்க நம்பவே மாட்டீங்க. 1 வீக் கழிச்சு வந்தான். அவங்க அம்மா முகத்துல அவ்வளவு சந்தோஷம். அவன் அப்படியே விட்டுருந்தான். அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த சைக்காட்டிஸ்ட் எங்களுடைய மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு லேடி பேசி அவனை எப்படி சரி பண்ணீங்க அப்படின்னாங்க. ஒண்ணுமே இல்லை, உங்க மனதுடைய கண்ட்ரோல் எல்லாம் உங்களுடைய இதுல இருக்குது, உங்க உடம்புல தான் இருக்கு. நமக்கு இப்போ ஜாலியா இருக்கும், மீடியா எல்லாமே ஜாலியா இருக்கும். நான் உங்களுக்கு வார்ன் பண்ணலாம் வரல, அவேர்னஸ் பண்ணவும் வரல. பட் முதல் உடம்பை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல புத்தக வாசி. உடம்பு நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உடம்பு உங்களுக்கு ஒத்து வரும், அது மனதை கண்ட்ரோல் பண்ணும். ஆனா புக் ரீடிங் வந்து உங்க அறிவை பெருக்கும், உங்க மைண்டு கண்ட்ரோலுக்கு வரும். இந்த 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்எஸ்எஸ் கேம்ப்ல பொதுவாக மற்றவங்களுக்கு சேவை செஞ்சு பழகுறீங்க, உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும். நான் ரொம்ப போர் அடிச்சிருந்தேன், தயவு செய்து கண்டுக்காதீங்க. அடுத்து உங்களுடைய யோகா பயிற்சி அண்ணன் மாறி பேசுவார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.